பைத்தான் வந்து ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டைனமிக் ஒன். இப்போ மற்ற லாங்குவேஜை விட இதுக்கு வந்து நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 800 பேருக்கு மேலே பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Currently, job market is very good. So areas like cyber security, it's doing good. Cloud is doing good, and networking, Python, ML, machine learning. So இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 15 லட்சம் பேர்ல 3%, அதாவது 40,000 பேருக்கு தான் நல்ல சம்பளத்தோட ஐடியில் ஜாப் கிடைக்குது. அந்த இதில் அவங்க படித்ததுக்கு ஈக்குவலாக அந்த 30,000 எதில் இருக்குது அப்படின்னா டயர் 1 சிட்டிஸ்லேருந்து வர்ற டயர் 1னா இப்போ நம்ம சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்க காலேஜஸ்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பைத்தான் ஏன்னா ஈஸி லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி லாங்குவேஜ். ஸோ ஈஸி டு ஆட்டோமேட். நிறைய வேற ஒரு லாங்குவேஜில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க எழுதுறதுக்கு பதிலாக பைத்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 இதை ஒரே இதில் அவங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். எலன் மஸ்க் அப்படின்ற எல்லாரும் நம்ம பாப்புலராக பேசி அவரோட கம்பெனியில் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டசன்ட் மீன் தட் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அல்லது இது பண்ணுறதோ அல்லது அங்கேருந்து போகிறவங்களுக்கு வேலை கிடைக்காம போகுதோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட், அவங்களுக்கு இதை விட பெட்டர் கம்பெனியில் கிடைக்கலாம். ஏன்னா எலன் மஸ்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ போகும்போது அதுவே அவரோட ஒரு ஐடென்டிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கம்பெனிக்கு அவங்க தேவைப்படலை. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. கூகுள் நிறுவனம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய தங்களுடைய பைத்தான் டீமை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி செய்திகள் வந்துருந்துச்சு. இந்த லே ஆஃப் இந்தியாவில் என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? அந்த டீம்ல வந்து இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஜாப் லாஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தான். பட் அது ஒரு மேஜர் இம்பேக்டை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அங்கே இருக்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த லே ஆஃப் வந்து அவங்க அனுவல் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ அதை நம்ம பார்த்தது அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஓகே, பட் ஆனால் கூகுள்லேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம், அதை நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அணுகலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப குட்டி ரோல் தான் ப்ளே பண்ணுச்சு. அதனால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ட்ரூ சார்? பைத்தான் வந்து ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டைனமிக் ஒன். இப்போ மற்ற லாங்குவேஜை விட இதுக்கு வந்து நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 800 பேருக்கு மேலே பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸில் ஒரு நாளைக்கு 800 பேருக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இப்போ யூஎஸில் நீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கட்டாயமாக அது பாதி இது இந்தியாவுக்கு தான் வரும். எதிர அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க அல்லது அவங்க இதுலேருந்து இங்கே இருந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ பைத்தானோட நீடு வந்து இப்போ எனி டே அட்லீஸ்ட் டவுன் த லைன் இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்கும் குறைவாக இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. லைக் வென் வி இன்டராக்ட் வித் கிளைண்ட்ஸ் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ, ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துலேயுமே வெப் டெவலப்மெண்ட் இதுல எல்லாம் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நீட் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு லே ஆஃபை பார்த்து நம்ம ஒரி பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஓகே, ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக பைத்தான் டீம் மட்டும் லே ஆஃப் அப்படின்னும் போது அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பைத்தான் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க ஜெர்மனிக்கு அந்த டீம் அப்படியே. அந்த டீம்னா அந்த டீம் கிடையாது, லே ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற டீம் வச்சுட்டு ஜெர்மனிக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த இது மாதிரி ரொம்ப ஆஃபனா நடக்குமா? இப்போ ரீசெண்டாக ஒன் ஆஃப் அ கிளைண்ட் பிளேஸ் அவங்க வந்து மொத்த ஜாப்மே யூஎஸ்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ இங்கேருந்து நம்ம நம்ம இந்தியன் மேனேஜர்ஸ் ஒரு சிலர் வந்து அங்கே போய் அதை ஸ்டடி பண்ணி அதை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ண போகிறாங்க. இங்கே இந்தியாவில் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் வந்து போகிறாரு யூஎஸ் போய் அதை ஸ்டடி பண்ணுறாரு எப்படி அதை இன்னும். ஸோ அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது எதுக்கு மெக்சிகோவில் இருக்க, இந்தியாவில் இருக்க, அல்லது வேற இந்தோனேஷியாவில் இருக்க, அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் எதுக்கு இங்கேருந்து இன்ஜினியர்ஸ் பண்ணால் நம்ம ரெஸ்பெக்டிவ் லொக்கேஷன்லேயே பீப்புளை வச்சுட்டு அதை நம்ம வி கேன் மேனேஜ் இட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி தே ஃபைனலி டிசைடட். அப்போ டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கேருந்த என்டையர் டீமை அவங்க தே யூனோ ரிலீவ்டு, நிறுத்திட்டு இன்ஸ்டட் மெக்சிகோவில், சைனாவில், இந்தோனேஷியாவில், இந்தியாவில் they recruited local people and அவங்கள வந்து இங்கே இந்தியாவிலேருந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ யாருமே ஒரு இடத்துல இல்லை. ஆனால் ஏர்லியர் அந்த என்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணது காரணம் தே வாண்ட் டு மேக் இட் மோர் எஃபெக்டிவ்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணலாம். லோக்கலில் இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு நேச்சுரலி ஈஸி டு கனெக்ட் அண்டு அதனோட டச்சஸ் தெரியும், கிரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னு தெரியும், எப்படி ஆப்ரேட் ஆகுது. இது தேவைப்பட்டதுன்னா அவங்க நேராக கூட போய் சைட்டில் பார்க்கலாம். அந்த அட்வான்டேஜஸ்லாம் இப்போ வென் தே ஹேவ் அ யூனிட் ஹியர் நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஜாப் மார்க்கெட்லேயும் சரி, இண்டஸ்ட்ரியிலையும் சரி வெரி ஆஃபன் இப்போ ரீசெண்டாக இட் இஸ் அ நார்மல் ஒன். ஸோ இந்த கூகுள் இதை பார்த்து நம்ம அந்த ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை பார்த்து நம்ம நாட் நெசசரி. கரண்ட்லி ஜாப் மார்க்கெட் இஸ் வெரி குட். ஸோ ஏரியாஸ் லைக் சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் இட்ஸ் டூயிங் குட், கிளவுட் இஸ் டூயிங் குட், அண்ட் நெட்வொர்க்கிங், பைத்தான், இந்த இதில் எம்எல், மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி ஏரியாலெலாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட எஸ்பிஐ பேங்க்கில் 12,000 பேர் ஐடியில் வேணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12,000 people மேம். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பாஸ் பண்ணியிருக்கவங்க இப்போ இந்த இது பார்க்குறவங்க கட்டாயம் போய் அதை ட்ரை பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்பிஐயோட கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. Absolutely. SBI is, after RBI, SBI is the bank. So 12,000 it's a sizable number. இது ஒன்று நம்ம சொல்கிறோம், பட் இது மாதிரி நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு இதுலையுமே. ஆல் மேஜர் ஐடி ஆர்கனைசேஷன்ஸ் லைக் TCS, Wipro, HCL, அவங்களாம் they are recruiting. Even mid-size companies. ஓகே, they are all recruiting. பேசிக்கா பார்க்குறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் முடிச்சவங்களோ இல்ல டிகிரி முடிச்சுட்டு இல்ல பைத்தான் சர்டிஃபிகேட் கோர்ஸா முடிச்சவங்க கூட பைத்தான்ல தான் நான் என்னோட ஜாப் வந்து நான் பார்க்க போறேன், பைத்தான் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் நான் போக போறேன், லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து நான் படிச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இதை அப்ரோச் பண்ணலாமா ஈஸியா? கட்டாயமா. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது மூலம் தானே அவங்க அதை பிளான் பண்ணுறாங்க. கட்டாயமாக பிளான் பண்ணலாம், பைத்தான் அது கட்டாயமாக பிளான் பண்ணலாம். பட் மோர் தென் பிளான் பண்ணுறதை விட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு பாஸ் ஆகி வெளியே வராங்க. இந்த 15 லட்சம் பேரில் எத்தனை பேர் ஜாப் போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? நம்ம எதுக்கு படிக்கிறோம்? ஒரு ஜாப்ல போய் லேண்ட் ஆகிறதுக்கு, அல்லது ஒரு நல்ல பொசிஷனில் நீங்கள் எவால்வ் ஆகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இதில் 3% அந்த 15 லட்சம் பேரில் 3%, அதாவது 40,000 பேருக்கு தான் நல்ல சம்பளத்தோட ஐடியில் ஜாப் கிடைக்குது. அந்த இதில் அவங்க படித்ததுக்கு ஈக்குவலாக. அந்த 30,000 எதில் இருக்குது அப்படின்னா டயர் 1 சிட்டிஸ்லேருந்து வர்ற, டயர் 1னா இப்போ நம்ம சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்க காலேஜஸ்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ டயர் 2, டயர் 3 லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷன், எக்ஸ்போஷர், அந்த இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ 15 லட்சம் பேர் வந்தாலுமே 15 லட்சம் பேருக்கும் ஜாப் கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கோயிங் டவுன். ஐசிடி அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன்லேருந்து நிறைய அந்த மாதிரி கேம்பஸ் இது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது பண்ணுறாங்க. பட் ஈவன் தென் அது இன்னும் அந்த பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகலை. அப்போ 15 lakhsல வந்து 3% அப்படின்னா 40,000 பேருக்கு தான் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. அப்போ ரிமைனிங் பீப்புள் பாருங்க, 12,60,000 பேர் என்ன ஆனாங்க, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ அந்த 12,60,000 பேரை இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று அவங்க படிக்கிற ஏரியாவில் டொமைன் நாலேஜ், இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது,
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பைத்தான் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா நிறைய பைத்தான் அந்த ப்ரோக்ராமர்ஸை இண்டஸ்ட்ரி ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் .NET ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படி அந்த அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை கேள்விப்பட்டுட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட சீனியர்ஸ் மூலமாகவோ அல்லது மார்க்கெட்லேயோ. அதனோட நீட் அதிகமாக இருக்குது, பைத்தானோட நீட். ஸோ விச் இஸ் குட். அதே மாதிரி இல்ல அததான் நான் கேக்குறேன். பட் வை பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டேஸ்ல பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜா வளர்ந்துட்டு இருக்கு. ஈஸி லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி லாங்குவேஜ். ஸோ ஈஸி டு ஆட்டோமேட். நிறைய வேற ஒரு லாங்குவேஜில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க எழுதுறதுக்கு பதிலாக பைத்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 இதை ஒரே இதில் அவங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதை லேர்ன் பண்ணுறது இட்ஸ் மச் ஈஸியர். ஸோ தட் இஸ் த ரீசன் அதனோட நீட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, பைத்தானோட நீட். ஸோ டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஆப்ட் பண்ணி படிக்கலாம். there will be more opportunities. Artificial intelligence கூட it is much happening area. அதுலேயும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட். இந்த பைத்தானில் மட்டும் போகணும்னு நெசசிட்டி இல்லை. இந்த ஏரியாஸ்லையுமே அவங்க நிறைய படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. யூனோ த நெட்வொர்க்கிங், அதெல்லாம் இட்ஸ் எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லுக் அட் தோஸ் ஏரியாஸ் as well. ஐடியை பொறுத்த வரைக்கும் மாஸ் லே ஆஃப் அப்படிங்கிறது ரீசெண்டாக கோவிட்க்கு அப்புறம் நிறைய பார்த்துக்கிட்டு. ஸோ இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது இப்போ ஜென்ரலா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் லே ஆஃப் அப்படின்னும் போது வேலை போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு? கம்பெனிஸ் அந்த மாதிரி யாரையும் லே ஆஃப் பண்ண எம்ப்ளாயி அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்றது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதாவது நீங்க ஜாப் இல்லாம இருக்காரு, உன்னை இவரோட மதிப்பு கம்மியா இருக்கு அப்படிதானே கேக்குறீங்க? அப்படிதான் கேக்குறேன். அப்படிலாம் இருக்கு இல்ல, சொசைட்டல் நார்ம்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது ஐ திங்க் அந்த நார்மெல்லாம் நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஓகே, என்ன தெரிஞ்ச சர்க்கிள், என்னோட நெட்வொர்க் இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் இப்போ ஆர்கனைசேஷன்லாம் கொஞ்சம் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மெச்சூர்டு. அந்த மாதிரி பயசஸ்லாம் தாண்டி போயிட்டாங்க. அந்த டேலண்டால அந்த ஜாபை பண்ண முடியுமா, அதுதான் அவங்க இன்டர்வியூ பண்ற ஃபோக்கஸாக இருக்கும். டசன்ட் மேட்டர் லே ஆஃப் ஆயிருக்கா, லே ஆஃப் ஆகலையா அப்படின்றது. லே ஆஃப் ஆன எம்ப்ளாயிஸ்ட கம்பெனி ரெக்ரூட் பண்றதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அது ஒரு இன்ஃபேக்ட் அது குட் நியூஸ் ஃபார் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் கம்பெனி இட்செல்ஃப். பைஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, எட்டெக் கம்பெனி. அண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சுவலாக 12 பில்லியனோ ஏதோ வேல்யூ இது பண்ணி ஃபோகாஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனம் இப்போ சடனாக கிராஷ்ட். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் லெஃப்ட் தி ஆர்கனைசேஷன்ஸ். அண்ட் கம்பெனியே நிறைய பேர் லே ஆஃப் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பெனி இப்போ பிஸ்னஸ் லெவலில் முன்னாடி பண்ணிட்டு இருந்த லெவலில் பண்ணலை. அப்போ அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியாகிடுது. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த லே ஆஃப் பண்ண பீப்புளுக்குலாம் வேலை கிடைக்காம போயிடுமா? நோ, நாட் அட் ஆல். சம்டைம்ஸ் அதை விட பெட்டராக ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குங்க. அதனால இந்த லே ஆஃபை நம்ம பார்த்து ஒரு பூச்சாண்டி மாதிரி அதை பார்த்து பயப்பட வேண்டிய நெசசிட்டி இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஸோ அது நடக்கும். பட் அதுவே எண்டு கிடையாது. சோ என்னென்ன ரீசன்ஸ்க்காக இந்த லே ஆஃப் நடக்குது? இப்போ நான் ரீசெண்டா கூட காஸ்ட் கட்டிங்னால நாங்க அதை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால காஸ்ட் கட்டிங் மேபி நான் ஒரு லாஸ்ட் பட் ஒன் அந்த மாதிரி ரீசன்ஸாக தான் நான் ப்ரிசர்வ் பண்ணுவேன். மேபி அந்த அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட், அந்த ஒர்க்கு க்ளோஸாக முடிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் லாங் டேர்மில் அந்த ரிசோர்ஸஸ், அந்த டேலண்ட் அவங்களுக்கு தேவையில்லாமல் போயிருந்துருக்கலாம். ரைட்? ஸோ அந்த மாதிரி டயத்தில் லே ஆஃப் பண்ணுறதுக்கான சான்சஸ். அதான் ஃபர்ஸ்ட். இப்போ கூகுளே உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டீம் இப்போ உண்மையாகவே அவங்களால வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்கள அலோகேட் பண்ண முடியும்னா ஏன் அவங்க அனுப்பணும்? ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 to 20,000 ரூபாய்க்கு செலவழிக்கணும் கம்பெனி. இப்போ இன்னொரு 200 பேரை ரெக்ரூட் பண்ணணும்னா 200 into 20,000 போட்டு பாருங்க. ஆமாம், ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் டு கம்பெனியோட காஸ்ட் இது வந்து எப்படி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணணும், ஒருத்தர் ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் அதை அப்லோட் பண்ணணும், அதை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ மச் ஆஃப் மணி தே ஸ்பெண்ட் டு ரெக்ரூட் ஒன் பர்சன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னா தெர் இஸ் சம் ஜென்யூன் ரீசன் தேர். அதுக்கு மேலே அந்த ரிசோர்ஸஸ் அவங்க யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன். அதுக்கு மேலே அந்த டேலண்ட் அங்கே நீடு வந்து இல்லாமல் இருக்கலாம். செகண்ட் வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் கண்டிஷனே ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி
ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ ப்ராஃபிட் காட்டல, நிறைய பீப்புள் இருக்காங்க, இது பண்ணுறாங்க, இது லே ஆஃப். ரீசெண்டாக இப்போ எலன் மஸ்க் அப்படின்ற எல்லாரும் நம்ம பாப்புலராக பேசி அவரோட கம்பெனியில் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டசன்ட் மீன் தட் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அல்லது இது பண்ணுறதோ அல்லது அங்கேருந்து போகிறவங்களுக்கு வேலை கிடைக்காம போகுதோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட்? அவங்களுக்கு இதை விட பெட்டர் கம்பெனியில் கிடைக்கலாம். ஏன்னா எலன் மஸ்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ போகும்போது அதுவே அவரோட ஒரு ஐடென்டிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கம்பெனிக்கு அவங்க தேவைப்படலை. ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து செகண்ட் இதாக இருக்கலாம். அது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் தேர். ரைட்? ஸோ மெயினாக வந்து இந்த லே ஆஃப் வந்து இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தட் நாட் தட் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் ஆர் தேர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு டூ தட். ஸோ வி கேன் லுக் அட் தேட் அண்ட் அது கடந்து போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் லே ஆஃப் ஆகிறவங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரி ஸ்கில் செட் இது பண்ணால் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அந்த ஆஸ்பெக்ட்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஆட்டிடியூட் பார்ட் ஆஃப் இட். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ரெக்ரூட் பண்ணுற அந்த ஒரு ஹெட் ஒருத்தர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ வரும்போது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவருக்கு எந்த அளவுக்கு ஜாப்ல இன்வால்மெண்ட் வரும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அப்படின்றாரு. ஸோ அவர் இன்ஜினியராக பாஸ் பண்ணிட்டாரு, சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு எங்கள் கம்பெனிகளோட ஜாப்ல இன்வால்வ்டாக இருப்பார், அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவார், அந்த அஸ்பெக்டை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்? அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ தட் தே லேர்ன், தே ஒர்க் அண்ட் தே ஸ்டே ஹியர். அப்போ அந்த கம்பெனியோட பார்வை என்னன்னா வர்றவங்க வந்து நம்ம கம்பெனியில் கொஞ்ச நாள் நீண்ட நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இன் ரியாலிட்டி அப்படி நடக்கிறது இல்லை. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இதே ஃப்ரெஷர்ஸ் கம்பெனியை விட்டு வேற கம்பெனி போயிடுறாங்க. ட்ரூ. இதை நம்ம பேசுறதே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. லே ஆஃப் நம்ம பேசுற அளவுக்கு கம்பெனி இப்ப நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணி உண்மையாவே கம்பெனியோட இருக்கணும்ல, லாயலா இருக்கணும்ல, அப்படி அந்த மாதிரி இருக்குது இல்ல. 2 yearsக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா இல்ல அதுல இன்னொரு ஃபேக்டர் இருக்குல்ல, கம்பெனிக்கு நம்ம லாயலா இருக்கணும் அப்படின்னா கம்பெனி நமக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. லைக் நம்ம கேட்குற இன்க்ரிமெண்ட்ஸா இருக்கணும், கேட்கறது அப்படியே கொடுத்துடணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளுடைய ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கணும்ல அந்த இடத்துல. டெஃபினட்டா அது பண்ணாத இடத்துல போறாங்க. பட் வந்து அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு இப்ப வேணாம் அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட் இல்லாதப்போ பண்ணுற ஒரு ஆஸ்பெக்ட் தான் லே ஆஃப். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இல்லை. ஓகே, இட்ஸ் வெரி சேட் திங். இமேஜின் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற பிரெட் வின்னர் அவர் ஜாப் இழந்துட்டார் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அது. ரைட்? ஸோ பட் இட் ஹேப்பன்ஸ், நடந்துருது. அப்போ அதை எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும், அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ வி நீட் டு லுக் அட் தட். இஸ் கரெக்டான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறது, முக்கியமாக நல்ல ஆட்டிடியூட், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும், எங்கே போனாலும் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. அதை பார்த்து உடஞ்சி போய் டிப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஸோ கரெக்டாக நம்ம மேலே இருக்கோம். இப்போ தான் வந்து எல்லாரும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடுறவங்க ஜாப் தேடுறதுக்கு இருப்பாங்க, இல்லை அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்ற யோசனையில் இருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நேரத்தில் இது படித்தா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லை ஒரு பெஸ்ட் அட்வைஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமையணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். அண்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பயப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெட்டில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். கட்டாயமாக யூ வில் கெட் அ குட் ஜாப். ஒரு இடத்துல தான் இல்லை, மற்ற இடங்களில் கூட போய் ஒர்க் பண்ணலாம், வேறு சிட்டிஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி கரெக்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இது பண்ணுங்கள். இது நெட்டில் நிறைய ஆப்ஸ் இருக்குது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், கூகுளில் சர்ச் பண்ணி இது பண்ணலாம். ஸோ புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, நம்ம எந்த ஏரியாவில் நம்மளோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை சூஸ் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. ரைட்? இப்போ உதாரணமாக இப்போ டெண்டுல்கர் வந்து பைத்தான் லாங்குவேஜ் எழுதுகிற கற்றுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. எம்எஸ் தோனி தானே மாஸ். இப்போ எல்லாம் ஹியூஜ் ஃபேன் பேஸில் அவருக்கு நிறைய ஃபேன், நானும் கூட அவரோட ஃபேன். ஸோ எம்எஸ் தோனி வந்து பைத்தான் லாங்குவேஜ் இப்போ லேர்ன் பண்ணால் எப்படி இருந்திருக்கும். ஆனால் பட் எம்எஸ் தோனி எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ எக்ஸலண்ட். அதனால நம்ம என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் ஏரியாவில் என்ன படிக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கிறது இப்போ நிறைய வழிகள் இருக்குது. நியூஸ் பேப்பரில் கொடுக்குறாங்க, கான்ஃபரன்சஸ் ரன் பண்ணுறாங்க,
இன்டர்நெட்லேயே நீங்கள் போய் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே ஆன்சர் சொல்கிறதுக்கான இது நிறையா இருக்குது. ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏஐ டூல் இருக்குது. அதில் போய் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆன்சர் சொல்லும். நான் இப்போ படிச்சிருக்கேன், ஹாய் சாட் ஜிபிடி, நான் இப்போ வந்து 12th முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், எனக்கு எதுவுமே என்ன படிக்கணுன்னே தெரியல, ஏதாவது ஒரு 5 கோர்ஸ் சொல்லேன் அப்படின்னா அது சொல்லிடும் 5 கோர்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஆனால் இது கிராமங்களில் டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் இல்லை. அதுதான் இந்த மாதிரியான பதிவுகள் போய் கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ நானே ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு ஆள். அது என் கிராமத்தில் இன்டர்நெட்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ நான் படிக்கிறதுக்கே வெளியே அந்த இடத்த விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கும்போது என்ன டைம் சேவ் ஆகுது. இப்போ சம்டைம்ஸ் உங்களை மாதிரி ஒரு மீடியாவில் இருக்கவங்க ஏதாவது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கணும்னு தேவை என்ன இருக்குது? வேண்டியதில்லை. அவங்க டைரெக்டாக ஏதாவது காமர்ஸ் ஏதாவது முடிச்சுட்டு மீடியா மேனேஜ்மெண்ட்டே ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் எதுன்றது பார்த்துட்டு அதில் படிக்க கற்றுக்குங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கெரியர் கவுன்சிலர்ஸ் அவங்கள மீட் பண்ணலாம். அல்லது இப்போ இன்டர்நெட்லேயே அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இது பண்ணலாம். ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், ரொம்ப நேரமாக ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் ரெட் நூல். I think there are 2-3 times we meet and wish you all the best. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது.